2014 மூணார் அரசு கல்லூரி மாணவிகளால ஆனந்த் விஸ்வநாதன் அப்படிங்கிற ஆசிரியர் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்படுறார். அதனால 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அனுபவிச்ச அவர் அதுக்கப்புறம் வெளியில வந்து தான் ஒரு நிரபராதின்னு ப்ரூவ் பண்றதுக்கு தொடர்ந்து கேஸ் நடத்துறார். கேஸ் போராடி போராடி கடைசியில இப்போ வெர்டிக்ட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு தான் ஒரு நிரபராதின்னு நிரூபிச்சிருக்கார். அதாவது எக்ஸாம்ல பார்த்து, அதாவது பரீட்சையில பிட்டடிச்சு அவங்கள பிடிச்ச காரணத்துக்காக அந்த 5 மாணவிகள் பிளான் பண்ணி இவர் மேல பொய் குற்றச்சாட்டு கொடுத்துருக்காங்கன்னு இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதாவது இப்ப நம்ம எத்தனையோ நியூஸ் படிக்கிறோம், ஆசிரியர்கள் வந்து இப்படி மாணவர்களை இப்படி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குறாங்க அதையெல்லாம் நம்ம போட்டு அடிக்கிறோம். அந்த ஆசிரியரையே, அவங்க குடும்பத்தை, அவங்க சேர்ந்தவங்க எல்லாத்தையும் இதுக்கப்புறம் வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு சோசியல் மீடியாவில் போட்டு அடிக்கிறோம். ஆனா இவருடைய மனநிலை யோசிச்சு பாருங்களேன். இதையுமே நம்ம தான் கொண்டு போகணும். ஆனந்த் விஸ்வநாதன் இதுக்கப்புறமாவது அவரோட இருக்கிற காலத்தை ரொம்ப தலை நிமிர்ந்து சந்தோஷமா கழிக்கணும்னா நம்ம எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். அவர் நிரபராதி. ஏன்னா 10 வருஷம் ஒரு மனுஷன் போராடி தான் பண்ணாத தப்புக்காக அவனுடைய வாழ்க்கையில 10 வருஷத்தை இழந்து ஒருத்தன் போராடி இருக்கான்னா அவன் நம்ம தான் தூக்கிட்டு போகணும். நம்ம என்ன பண்றோம்னா தப்பு செஞ்சவனை எல்லாம் அடிக்கிறோம். ஆனா இது மாதிரி தப்புல இருந்து உண்மையான ஒரு நிரபராதி, அதான் சொல்லுவாங்களே 1000 குற்றவாளி தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு. அந்த அடிப்படையில மீடியாவில் இதை பெரிய நியூஸ் ஆக்கி ஆனந்த் விஸ்வநாதன் ஃபேமிலியை தயவு செஞ்சு தலை நிமிர்ந்து நடக்க வைங்க.